அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண போறாங்க. சத்தியத்தை சொன்னாங்க. சத்தியத்தை சொன்ன உடனே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் பார்த்த உடனே சொன்னாங்க, முதல்ல இவங்கெல்லாம் அவர்களை பற்றி தவறான எண்ணம் இருந்தது. பின்பு இவர்கள் தேவதூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் அல்லது தேவனாகவே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படியாக மாலையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களை பணிந்து கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு என்ன பலி செலுத்தும்படியாகவும் போனார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல. யார் சொன்னது அது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். விக்கிரகங்களால் நிறைந்த அறியாமையில் கிடந்த அந்த ஜனங்களை பார்த்து இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சரியான தேவனுடைய செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்றால், வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு சந்தோஷம் தானே? ஒரு சந்தோஷம் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் தேவனை அறியணும். தங்கள் தேவன் யார்? வீணான தேவன் அல்ல, இல்லாத ஒரு தேவன் அல்ல, அல்லது வேறு மாதிரியான தேவன் அல்ல. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது என்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கடிதம் வருது, அந்த கடிதத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை, அந்த காரியம் முக்கியமானது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த வேதமும் கடந்த வாரத்திலே சொன்னேன், நாசரேத் என்கிறதான அந்த ஊரை பெருமைப்படுத்த மேன்மைப்படுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் திட்டம் வைத்தார். ஆகவே திரும்ப திரும்ப நாசரேத்தூர் 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 என்று மற்ற ஜனங்களும் சொல்லுகிறார்கள், தேவ தூதர்களும் சொல்லுகிறார்கள், பிசாசும் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் அவருடைய வாயினாலே சொல்லத்தக்கதாக அந்த நாசரேத் என்கிற ஊரை பெருமைப்படுத்தினார். ஆகவே நாசரேத் என்கிறதான பேர் வேதத்திலே பல இடங்களிலே வந்தது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், இங்கே அன்றைக்கு வாழ்ந்திருந்த அந்த விக்கிரக வழிபாட்டு ஜனங்கள் மத்தியிலே நின்று கொண்ட தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இங்கே யாராயிலும் அப்படி இருப்பீர்களானால், அல்லேலூயா, வீணான தேவர்களை வணங்கிக் கொண்டிருப்பீர்களானால், இந்த காலை வேளையில இந்த வேத வசனம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அந்த வீணான தேவரை விட்டு, அந்த வீணான தேவனை விட்டு நீங்கள் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உள்ள யாவற்றை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இதுதான் மொத்த சுவிசேஷமும். இந்த வசனம் இருக்கிறதே, இதுதான் மொத்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் முழுவதுமாக இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறார்கள், வீணான தேவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கான நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் வணங்குவது வீணான தெய்வம், ஆனால் நீங்கள் அந்த வீணான தேவனை விட்டு வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னன்னு சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி என்பதல்ல, வீணான தேவர்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்புவதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்படி ஏராளமான ஜனங்கள் திரும்பினார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் திரும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே நான் போட விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவனோ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அது சகலவற்றையும் உண்டாக்கினவர். அதற்கு மேலாக நாம யாரிடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் ஜீவனுள்ள தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டுவோமா? நாம ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போது சொல்லப்பட்டது? இப்போது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். சொல்லுமா? இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே, நம்முடைய நடுவிலே இருக்கிறது யார் என்றார்? ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நெருங்கின ஒருவர், தகப்பன், தாய் அல்லது நெருங்கின கணவனோ மனைவி யாரோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த இறந்தவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்களா இருந்தாலும் இறந்த பிறகு அவர்கள் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சில பிள்ளைங்க அப்படிதான், அப்பா இறந்தவங்க ரொம்ப நாள் கவலையோடு இருப்பாங்க, கணவன் இறந்தவங்க ரொம்ப நாள் கவலையோடு இருப்பாங்க. ஒரு நாள் வரும், அதையெல்லாம் மறந்துட்டு நார்மலுக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இறந்த அந்த தகப்பனாலேயோ இறந்த அந்த கணவனாலேயோ நமக்கு எந்த பிரயோஜனமும் இனி இல்ல. அல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருந்தாதான் பிரயோஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சகோதரிகள் கவலைப்பட்டுக்குவாங்க, எங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தா இன்னைக்கு உங்களை சும்மா விட்டுருப்பாரா அப்படி தங்களுடைய கணவனிடத்தில் கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரித்த கடவுள் இல்ல, செத்த கடவுள் இல்ல, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் வேதபாட வகுப்பிலே நீங்கள் கலந்து கொண்டால், அல்லது வேதபாட வகுப்பை நீங்கள் கேளுங்கள். நம்முடைய தேவன் omnipotent, omniscience, omnipresent. அல்லேலூயா. omnipotent என்றால் சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. omniscience என்றால் என்ன? வேதபாட வகுப்பு வந்தவங்க சர்வ வியாபி. அல்லேலூயா. அப்புறம் என்னது? 3 காரியங்கள். என்னது? சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சகலவற்றை அறிந்தவர், சர்வ ஞானி. அல்லேலூயா. இந்த 3 முக்கியமான கருத்துக்கள் தான் நம்முடைய தேவனை பற்றி சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம வேதபாட வகுப்புல படிக்கிறோம். தயவு செய்து அந்த செய்தியை வீட்டில் இருந்தாவது கேளுங்க. இங்கே நாம் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையானது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், அவர் நாம் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நினைப்போம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 18ஆம் சங்கீதம் 46ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், 18:41 46, 18:46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்பதல்ல, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின நாளிலிருந்தே அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஒன்றுதான் ஜீவனுள்ள ஒன்றை பிறப்பிக்க முடியும். யோசித்து பாருங்க, ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த தாய் குழந்தை வயிற்றிலே இருக்கும்போதே தாய் மரித்து விட்டால் அந்த குழந்தை உயிரோட பெற்றெடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. என்றால் பெற்றெடுக்க வேண்டிய தாயே மரித்து போனால் அவள் எப்படி ஒரு ஜீவனுள்ள குழந்தையை நமக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ 1-2 நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அப்படி இருந்த குழந்தையை ஆபரேஷன் பண்ணி எடுத்து காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாக என்ன நடக்கும்? ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த பிள்ளை பிழைக்காது. அல்லேலூயா.
அதே போலதான் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர் ஆனபடியினாலே ஜீவனுள்ளவர்களை பிறப்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கார், அன்றைக்கு ஜீவனுள்ளவர் ஜீவனுள்ள சகல ஜாதியான மிருகங்களையும் சகல ஜாதியான ஜந்துக்களையும் சகல மனிதர்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க தைரியமா கேட்கலாம், உங்க கடவுள் உயிரோட இருக்கிறாரா? நான் நெட்ல போய் தேடின இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது ஒவ்வொரு கடவுள்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி மரித்தார்கள், எங்கே மரித்தார்கள் தேடினேன். ஆமா, நிறைய கடவுள்களுக்கு இங்கே மரித்தார், இப்படி மரித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அவருடைய சரித்திரம் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் நம்முடைய தேவனோ அன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், அவர் என்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு தேவனை பெற்றிருப்பது மிகுந்த சந்தோஷம். அதான சொன்னேன், ஒரு அப்பா உயிரோட இருக்கிறாங்க சொல்றதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா அப்படியெல்லாம் படிக்க வச்சாரு, இப்படி எல்லாம் வச்சாரு, எங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சாரு, இதெல்லாம் சேர்த்து வச்சாரு. ஆனா இப்ப இல்லையே, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் உயிரோடு இருக்கிறது தான் மேன்மையானது. அப்போ நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொன்னார், 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொன்னார், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஜீவனுள்ள தேவன் என்றால் நம்முடைய ஜனங்கள் புரிந்திருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள மனுஷன் என்னவெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் அந்த தேவன் செய்வார், அதை காட்டிலும் மேலானதை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் மற்ற தேவர்கள் எல்லாம் வீணானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனம் வாசிக்கும் போது, அவைகள் பனையை போல் நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால், அவைகள் நடக்க மாட்டாததினாலே சுமக்கப்பட வேண்டும், சுமந்து கொண்டு போக வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. இப்படியே தான் நிற்கும். என்னைக்காவது குனிஞ்சு பார்த்திருக்கா? என்னைக்காவது இந்த பக்கம் பார்த்திருக்கா? என்னைக்காவது இந்த பக்கம் பார்த்திருக்கா? பார்க்காது. நெட்டையாய் நிற்கிறது. அவர்கள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதனால அவைகளை சுமந்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறவர். அவர் ஜீவனுள்ளவர். ஒரு தகப்பனை, ஒரு பிள்ளை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை யாரும் தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. இங்க பாருங்க என்ன சொல்ற, அவைகள் நடக்க மாட்டாதனாலே இப்படி 4 பேரு தோல்ல வச்சு என்ன செய்து போனோம், சுமந்துட்டு போனோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவரை யாரும் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை. அல்லேலூயா. 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 வாசிக்கலாம், கீழே வாசிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை, உமக்கு ஒப்பானவர் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியினமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீஷிலும் பொன் உப்பாசியிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னை கொண்டு வந்து தட்டாண்டை கையில கொடுத்து, தட்டான ஒரு பொன்னினாலே ஒரு உருவத்தை செய்து வைத்து, அதுவல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலே ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரர் மீண்டும் சொல்லுகிறார், 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து மகிழ்கிறது.
அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமா, என் மாம்சமும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. நம்ம காலரை தூக்கி விட்டு நம்ம தைரியமா எல்லாருக்கும் முன்னால நம்ம சொல்ல முடியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. ஒரு வசன விதமாய் சொல்லி இருக்குல்ல, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கே சொல்லப்பட்டிருக்கு யாருக்கா தெரியுமா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்ட கர்த்தரோ மெய்யான தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகவே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நான் மாத்திரம் சொல்லல, இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த பயங்கரமான ராஜாக்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஹல்லேலூயா. நாம சொல்லலங்க, உலகத்திலே வாழ்ந்த பெரிய பெரிய ராஜாக்கள் சொல்லுகிறார்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்த ஒரு ராஜா தான் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம். ராஜாவுடைய வாயிலிருந்து அப்படி வரும். 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஏன் அவரை பயப்பட வேண்டும் என்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் தேவன் ஜீவன் உள்ளவர். என் தேவன் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ராஜாவே சொல்றாரு, நீங்கள் தானியேலின் தேவனுக்கும்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை எல்லா நாடுகளுக்கு எழுதி ராஜா எல்லா நாடுகளிலும் சொல்ல சொன்னான். அவர்களை கை கொள்ளும்படியாய் சொன்னான். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம். ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசாத தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அல்ல, நடக்காத தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நடக்க மாட்டாமல் தூக்கி சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம் தெரியுமா? அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னான் பாருங்க, யோபு அருமையா சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த நிலைமையில இருந்து கொண்டு சொன்னான்? உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களாலே வாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதாங்க நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. அதுதான் அவனுடைய நம்பிக்கை நிறைவேறினது. அவன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் சொந்த கண்கள் காணும்னு சொன்னா அவருடைய சொந்த கண்கள் கண்டது. அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, அவர் தீமையை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் எழும்புவார். அல்லேலூயா. அவர் எழுந்து எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அதான சொல்லல, எங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தா எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்குமா, எங்க அப்பா எப்படியெல்லாம் எனக்கு செய்வார், அப்படியெல்லாம் செய்வார்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்க அப்பா அதை பார்த்துட்டு இருப்பாரா? உயிரோடு இருந்தா பார்த்துட்டு இருப்பாரா?
இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, அந்த பிள்ளைக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு தகப்பன் அந்த பிள்ளைக்கான எல்லாவற்றையும் செய்கிறது போல நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறபடினாலே தம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறையுடையவராய் இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்றால் அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது கோலியாத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கோலியாத் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறான். அப்போது சாமுவேல் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அல்லேலூயா. அவன் செத்த கடவுளுடைய சேனை நிந்திக்கல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். அதுதான் அவனுடைய வைராக்கியம். அப்படின்னா தாவீது என்ன நினைக்கிறான்? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா, அந்த ஜீவனோடு இருக்கிற தேவனை என்னை நிந்திக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அநேக வேளையில பாக்குறோம், எங்க அப்பா அப்படித்தானே உயிரோடு இருந்திருந்தா நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்றோம். அல்லேலூயா. பல வேளைகளில் பெண்களை விதமாய் சொல்றதை கேட்கிறோம். ஆனா உயிரோடு இருந்தா எப்ப யோசித்து பாருங்களேன். சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அல்லேலூயா. ஆகவே தான் போறான். அடுத்த 26ஆம் வசனம் நினைக்கிறேன். சாரி, 26ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு அதான், ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, என் ஆண்டவர் ஜீவிக்கிறாரு, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரு, அவனை நிந்திக்கிறதுக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. நமக்கு முன்னால வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. பேதுரு ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொன்னான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொன்னான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்ப பாருங்க, யோசுவா எப்ப ஆதி காலத்தில் இருந்த யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த காலத்தில் இருந்த அந்த யோசுவா சொல்லுகிறார், அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எங்க சொல்லுகிறாரு? பல ஆயிரம் வருடங்களுக்கு இருப்பதாங்க இப்ப சீமோன் பேதுரு சொல்றாரு. என்ன சொன்னாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா அன்றைக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின போதும் அவர் ஜீவன் உள்ளவராயிருந்தார். இதோ பேதுரு வாழுகிற இந்த காலத்தில் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நாம் வாழுகிற இந்த காலத்திலும் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். தேவனை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சங்கீதத்தின் புஸ்தகத்திலே விதமாக வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 115ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை எல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஒரு செத்த மனுஷனுக்கு என்ன இருக்கு? கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, பல்லு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது அசையாது, அது ஒண்ணு செய்யாது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வீணான தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய தேவனோ பேசும் தெய்வம், நம்முடைய தேவனோ காண்கிற தேவன். நம்முடைய ஆகார் பேரிட்டார், என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் கடல் மேல் நடக்கிற தேவன், நம்முடைய தேவன் கால்கள் நடக்கிற கால்கள், கைகள் கொடுக்கிற கால்கள், நம்முடைய தேவனுடைய கண்கள் பார்க்கிற கண்கள், நம்முடைய தேவனுடைய வாய் பேசுகிற வாய். அல்லேலூயா.
நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையா, இதை நினைச்சாலே ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல கணவனுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தாலும், கல்யாணம் ஆகியிருந்தாலும், அந்த பொண்ணுக்கு கணவனோட மேன்மையா யார் தெரிவாங்க தெரியுமா? தன்னுடைய தகப்பன். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையோ? கணவன் கிடைச்சதே பெருசுங்க, என் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை. தன்னுடைய தகப்பன் தன்னை தோள் மேல் சுமந்ததும், தன்னை வளர்த்ததும், தன்னை ஆளாக்கினதும், அந்த காரியங்கள் எல்லாம் நினைக்கும் போது கணவன் அந்த இடத்துல வரவே முடியாது. அல்லேலூயா. ஆனா என்ன செய்ய, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறோம். ஆனா நம்மை வளர்த்த, நம்மை பெற்றெடுத்த, நம்மை வளர்த்த, நம்மை ஆளாக்கின, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மேன்மையை அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றினது சும்மா இல்ல, வீணல்ல, ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம். வீணான தேவர்களை விட்டு நம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அதனாலதான் சபைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அல்லேலூயா சொல்லுமா. நாம ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும். இந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்வதிலே நமக்கு பெருமை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளும் ஜீவன் உள்ளவர்கள், நம்முடைய தேவனும் ஜீவன் உள்ளவர். ஜீவன் உள்ளவர் தானே ஜீவன் உள்ள இடத்துல வாசம் பண்ண முடியும். இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ரொம்ப நம்ம நேசிக்கிற தகப்பனோ தாயோ யாரோ இறந்துட்டாங்க, ரொம்ப நேசம் இருக்கு, பாசம் இருக்குங்கிறதுனால நம்முடைய வீட்டுல வச்சுட்டே இருக்க முடியுமா? ஒரு நாள் வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம், 3ஆவது நாள் நம்ம எடுக்காட்டு ஊரா வந்து எடுத்துருவான். அப்படித்தானே? புதைக்கிறீங்களா? நாங்க புதைக்கட்டுமா? அப்புறம் அரசாங்கம் வந்துடும், என்ன இப்படி வச்சிருக்கீங்க, கொண்டு புதைங்க, புதைக்காட்டு நாங்க புதைக்கிறோம்பாங்க. அல்லேலூயா. இங்க சொல்ல பாருங்க, அவர்களுக்குள்ளே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஏனென்றால் அவரும் ஜீவன் உள்ளவர். நாம் எப்படி ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோமோ அப்படித்தான் தேவனும் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நான் ஒரு 10% கூட எடுக்கல, இன்னும் கொஞ்சம் தான் சொல்லிருக்கேன். வேதத்துல ஏராளமான தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் சொல்லிக்கேன்னா நம்ம எங்கேயாவது படிக்கும் போது இது நம்முடைய கண்களில் படணும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என்னுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. 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 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஜீவன் உள்ள தேவன் மேல் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்மெல்லாம் யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளான மனதிலே பதியட்டும், நான் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றால் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல்.
ஜீவன் இல்லாத தேவன் மேல் அல்ல, மரித்த தேவன் மேல் அல்ல, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் எங்க கிடைக்கும்? இந்த சத்தியத்தை எங்க அறிவோம்? நம் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே மரித்த மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தால் அழிந்து போகும், பிரயோஜனமற்றதா இருக்கும். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14 வாசிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை ஊட்டுகிறது என்னவென்றால், நாம் ஊழியம் செய்கிறது செத்த கடவுளுக்கல்ல, பேச முடியாத கடவுளுக்கல்ல, பார்க்க முடியாத கடவுளுக்கல்ல, நடமாட முடியாத கடவுளுக்கல்ல, பார்க்கிற, கேட்கிற, நடமாட முடிகிற, உதவி செய்கிற, ஒத்தாசைகிற, நடக்கிற, நம்மோடு கூட உலாவுகிற, நம்முடைய மத்தியிலே இருக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவன் பிள்ளைகளே, நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் நினைச்சேன், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, எப்படியோ ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் கேட்கிறாரு, கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறாரு, சிலதுக்கு பதில் தர்றாரு, சிலதுக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு, எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இல்லைங்க, நம்முடைய தேவனை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். வாசித்தோம் அல்லவா? ஓசியாவின் புஸ்தகம் 1:10 வாசித்தோம் அல்லவா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே இருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிறது எந்த ஆவி? 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற ஆவி எந்த ஆவி? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே வாசம் பண்ணுகிற செத்த ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி, பரிசுத்த ஆவி. அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 பேதுரு 1:23 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன வசனம்? ஜீவனுள்ள வசனம். ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வசனம் என்றால் ஜீவனுள்ள தேவனாலே எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டது இந்த வேதம். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையானவர். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதிலே பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. நான் வீணான தேவர்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திலே வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நான் வீணான தேவனை விட்டு ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 3:12 எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியான எச்சரிக்கை என்ன? இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் சரி,
இழப்புகள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, பிரயாசங்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமையிலும் இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விடுவிக்காவிட்டால் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க போறதில்லை. அதுதாங்க உறுதி. ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தார்கள். அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான இருதயம் அவர்களுக்கு இல்லை. அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கான இருதயம் இருந்தது. ஆகவே அருமையான தேவன் பிள்ளைகளே, நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய, மேன்மையப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே இருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து அவரை மேல் நம்பிக்கை வைத்து, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவனுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஆராதிக்கிறது கல்லும் மண்ணும் அல்ல, பொன்னும் வெள்ளியும் அல்ல, கண்ணிருந்தும் காணாத கடவுள் அல்ல, காதிருந்தும் கேட்காத கடவுள் அல்ல, வாயிருந்தும் பேசாத கடவுள் அல்ல, கைகளிலிருந்தும் செயல்படாத கடவுள் அல்ல, காலிருந்தும் நடக்காத கடவுள் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் குஷ்டரோகியை தொட்டு சுஸ்தமாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் ஜனங்களை தேடி அலைகிற தேவன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து அந்த ஆண்டவர் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் மூலமாக ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள எங்களுக்கு மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவ்விதமாக உதவி செய்யும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம்ம இவரோடு மின்னும் சதா காலங்கள் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.